ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீஸ் பிரெட் ஆம்லேட் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெல்லாரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி விதை நீக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கேப்சிகம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை. கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒருவேளை நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சீரகமும் மிளகும் நான் வீட்டில் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கிறேன், அது சேர்க்குறேன். உப்பு சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கலாம். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை நல்லா நம்ம அடிச்சுக்குவோம் 2 முட்டை சேர்த்து. காலையில் ஈஸியாகவும் நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா அடிச்சுட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ப்ரெட்டை நம்ம ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா உருகணும். நீங்கள் எந்த ப்ரெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி வீட் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். அது மேலேயும் கொஞ்சமாக பட்டர் நம்ம தடவிக்கலாம். இந்த ப்ரெட்லேயும் கொஞ்சமாக பட்டர் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை பிரட்டி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். மார்னிங்கும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அது உருகிற வரைக்கும் அதை தேய்ச்சி விட்டுறணும். இப்போ நாம் இந்த எக்கு அடித்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நல்லா ஊற்றி நல்லா விரித்து விட்றணும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். நல்லா பெருசாக்கி விட்டுறணும். அந்த தோசைக்கல் அளவுக்கு பண்ணி விட்ருங்க. ஏன்னா தோசைக்கல் கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால அது சென்டரில் போய் நின்றுக்கும். இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் நல்லா விரித்து விட்ருக்குங்க பெருசாக. இந்த மாதிரி நம்ம நல்லா விரித்து விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரெட்டு வச்சு மடிக்கும் போது வரும். இப்போ அந்த ப்ரெட்டை எடுத்து ஒரு பக்கம் தொட்டுட்டு அப்புறம் பிரட்டி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கிங்க. ஒரு ப்ரெட்டில் நம்ம சீஸ் எடுத்து வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். கொஞ்சமாக அடுப்பை கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்கள்லாம் இதை சாப்பிடக்கூடாது. ரொம்ப செரிக்காது சீஸ்லாம். குழந்தைங்களுக்கு ஓகே.
நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த எடுத்துட்டு இப்படி பண்ணிவிட்டு இதை அப்படியே பிரட்டி அந்த ப்ரெட்டு மேலே விட்டுறலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பக்கம் சேர்த்து மடித்து விட்டுறலாம். தேவைப்பட்டால் ஒரு கரண்டி வச்சுக்கலாம். பார்த்து பிரட்டி போடணும். சுவையான சீஸ் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதோட வாழைப்பழம் க்ரீன் டீ வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். மேலே கொஞ்சமாக லெமன் 2-3 சொட்டு போட்டுக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு லெமன் கிடைக்கும்போது இது மாதிரி புழிஞ்சு பாட்டிலில் வச்சுக்குவேன். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா எடுத்து லேசாக தூவிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எடுக்கும்போது பார்த்து எடுங்க. பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதோட இப்போ க்ரீன் டீ போட்டுற போகிறேன். க்ரீன் டீக்கு எப்போதும் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் க்ரீன் டீ சேர்த்துட்டு டீத்தூள் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும் ஒரு 2 நிமிஷம். இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து அந்த டிகாஷன் இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ பிரெட் ஆம்லேட்டை கட் பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாழைப்பழம் வைக்கிறேன். க்ரீன் டீ வடிகட்டிடலாம். பிளாஸ்டிக்கில் வடிகட்டாதீங்க, ஸ்டீல் வச்சுக்கிங்க. பிளாஸ்டிக்கில் சூடாக வடிகட்டுறது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இப்போ ப்ளைனாக அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் தேன் கலக்கலான்னு இருக்கேன். 2-3 லெமன் சொட்டு சேர்த்துக்க போகிறேன். தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த ப்ரௌன் கலரில் சுகர் இருக்குங்கள, அதை சேர்த்துக்குங்க. இன்றைக்கி என்கிட்ட தேன் கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் இருக்குது. அது முடிய போகுது. அதனால் அந்த பாட்டிலில் உள்ளதை நான் சேர்த்துக்கிறேன். அடிக்கடி க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதோட 4-5 மின்ட்டு சேர்த்துக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம். பெற்றோரை பாதுகாப்போம். விவசாயம் போற்றுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழைப்பழமும் க்ரீன் டீ பிரெட் ஆம்லேட் சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.